பிள்ளையாருக்கு சிதறுகாய் உடைப்பது விசேஷம். திருமணம், வெளியூர் பயணம், எக்ஸாம் இப்படி முக்கிய தருணங்களில் தரையில் தேங்காயை அடித்து உடைச்சி சிதறுகாய் போடும் பழக்கம் இருக்குது. இது ஏன் கண்டிப்பாக பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அசுரகுலத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கு தாய் இறந்துவிட தந்தை யாருன்னு தெரியலை. தந்தையின் பெயர் தெரியாதவன்கிற அர்த்தத்தில் கூடஜன்னு மக்கள் அவனை அழைச்சி கேலியும் பண்ணுறாங்க. அசுரனுக்கு ரொம்பவே கோபம். அழைப்பவர்களோட சண்டை. அவப்பெயர் வர காரணமான தந்தையை கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு நினைக்கிறான். உடல் வலிமைக்கு பரீட்சைகள். உயிர் போகாமல் இருக்க ஆசைப்பட்டு பிரம்மாவை தவமிருந்து வரமும் பெற்றான். விரும்பும்போது உடல் பாறையாக மாறணும். நேரடி அழிவு வரக்கூடாது. ஆயுதம் சிதறி போக வேண்டும். 1000 முறை முயன்றாலும் எதிரி தோற்க வேண்டும். இது அவன் பெற்ற வரம். காண்பவர்களிடம் கேட்கும் ஒரே கேள்வி, என்னோட அப்பா யார் என்பதுதான். பதில் இல்லைன்னா அவங்களுக்கு அடியும் உதயும்தான். இந்த காலத்தில் தான் மதோர்கடன்னு பெயரில் விநாயகர் காசிப முனிவர் அதிதி தம்பந்திக்கு அவர்கள் வேண்டியபடி விரும்பியபடி மகனாக பிறந்தார். தந்தையிட எல்லாம் கற்றுக்கொண்டார் மதோர்கடன். காசி நாட்டு மன்னர் தன் மகள் திருமணத்தை நடத்தி தரும்படி காசிபர் முனிவரிடம் கேட்கும்போது தனக்கு பதிலாக தன் மகனை அனுப்புவதாக சொன்னார் முனிவர். காசிக்கு புறப்பட்டார் மதோர்கடன். அவரையும் வழிமறித்து கூடஜன் தன் கேள்வியை கேட்டு தடை செய்தான். காசி மன்னரின் வீட்டு திருமணத்தை நடத்தி வச்ச பின்னால் திரும்பி வரும்போது தெரிஞ்சா சொல்கிறேன்னு சொல்வதை கேட்காம தடுத்த கூடஜனை தள்ளிவிட அவன் கீழே விழுந்து மயக்கமடைஞ்சான். காசி நாட்டு மன்னர் வாசலுக்கு வந்து வரவேற்றார். மயக்கம் தெளிஞ்ச கூடஜன் காசிக்கு விரைந்து வாசலை மறைத்து பாறையாக உருமாறி நின்றான். பாறை வந்த விதம் தெரியாமல் எல்லாருக்குமே ஆச்சரியம்தான். உள்ளேயும் போக முடியாமல் திருமணத்தை நடத்த முடியாமல் குழம்பினர். யாரென்று தெரிந்து கொண்ட மதோர்கடன், மன்னரே, திருமணத்திற்கு சிறிய தடை, அது போக்க 1001 தேங்காய் கொண்டு வாங்கன்னு சொல்ல தேங்காய்கள் கொண்டு வந்தாங்க. மதோர்கடன் ஒவ்வொன்றாய் எடுத்து இடையூறாய் இருக்கும் பாறையின் மேலே எரிஞ்சார். தேங்காய் துண்டுகளாக சிதறியது. பிரம்மாவின் வரம் தந்த தைரியத்தில் 1000 முறை எப்பொருளால் தாக்கினாலும் உயிரும் உடலும் அழியாது என்ற மமதையில் கூடஜன் 1000 தேங்காயை உடைத்து 1001வது தேங்காயை எரிந்தபோது பாறை உருமாறி உருவம் வெளிப்பட்டு பூமியில் புதைந்து போனான் கூடஜன். திருமண தடையை போக்கிய மதோர்கடனை எல்லோரும் வணங்கி காசி மன்னரின் மகள் திருமணத்தையும் சிறப்பாக நடத்தினர். தீங்கு செய்த அரக்கனை சிதறுகாயால் தோல்வியடையச் செய்தார் விநாயகர். அன்று முதல் சுபகாரியங்கள், வெளியூர் பயணம், இடையூறுகள் போன்ற சமயங்களில் சிதறு தேங்காய் உடைப்பது வழக்கமாக இருக்கு. தேங்காய் சில்லு சில்லா சிதறிப்போவது போல விநாயகர் அருளால் பிடித்த தடை, பாவம், வேதனை சிதறி ஓடும். செயல்கள் தடையின்றி வெற்றி பெறும். விக்ன விநாயகா என்று அழைக்கப்படுவதும் இதனால தான். சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.